ஹலோ ஹலோ ஐம் லிஸ்னிங். ஹலோ ஹலோ நிதி, நீ யாரு? நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கே மீட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீயா? நீ ஒரு கேர்லெஸ் டிரைவர். டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னாலும் ஸ்பீக்கர் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஷட் அப். என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏதோ பை சான்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டோம். நம்ம மறுபடியும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஓகே? ஹலோ ஹலோ எஸ் நிதி. சார், எனக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு. வாட்? அதே டிரைவரோட வாய்ஸ். அன்னைக்கு ராத்திரி நான் கார்ல கேட்ட வாய்ஸ். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் கிராஸ் செக் பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்ணுறேன். ஓகே சார். நான் அதை கிராஸ் செக் பண்ணேன். ஏதோ ஒரு ஃபேக் சிம் கார்டுலேருந்தா உங்களுக்கு கால் வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ஃபோன் கால்ஸை ட்ராக் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. நீங்கள் ஒரு வேலையை பண்ணுங்க. நான் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்புங்க. ஓகே சார், நான் இப்போவே அனுப்புகிறேன். என்னோட லொகேஷனை பற்றி கேட்குறீங்களே, நீங்கள் யார் மேடம்? மேடம், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சார், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் முடிஞ்சா வேற கேப் புக் பண்ணிக்கிறீங்களா? இல்லை. மேடம், கேப் புக் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னீங்களா? உங்கள் லொகேஷன் எங்கே இருக்கு? இவரும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். சார், வண்டியில் பேசஞ்சர் இருக்காங்க, ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். இது எதுவுமே அவனோட வாய்ஸ் கிடையாது. அவனோட வாய்ஸ் இந்த அளவுக்கு ஹை பிச்சாக இருக்காது. மோஸ்ட்லி அவனுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் வாய்ஸை வச்சு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படின்னா இவனை பற்றி சொல்லுங்க. அட என்ன சார், இவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களான்னு? காமெடி பண்ணாதீங்க சார். இவருக்கு மோஸ்ட்லி பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? நான் ஏதாவது தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேனா? கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் வீக் ட்ரீட்மெண்ட்காக லீவ் போட்டிருந்தாரு. சரி, அதை விடுங்க. என்னை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். ஏதோ ரொம்ப யோசிக்கிறீங்க போல. சாட்சியம் சொல்கிறேன்னு யஷ்னு ஒரு பையன் வந்தான் இல்லையா? அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என் மைண்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. forget it. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ராஜேஷ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. உங்கள் மனசில் வலிகள் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். ஒரு ஆள் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனை கம்ப்ளீட்டாக வீக் ஆகிற இன்னொரு மனுஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பான். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஸோ உங்கள் மனசை வீக் ஆக்கின அந்த ஆளை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? வாட்? உங்களை பற்றியும் கெஸ் பண்ண சொல்லி கேட்டிங்க இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் பேசின வாய்ஸில் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ தொலைச்சிட்டு கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அவினாஷ்ங்கிற இந்த மனுஷனுக்குள்ள எனக்கு தெரியாத இன்னொரு அவினாஷ் இருக்காரோ என்னமோன்னு எனக்கு தோணுது. அந்த அவினாஷ் இந்த அவினாஷா மாறுறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா?